ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், உருளைக்கிழங்கு பச்சை பட்டாணிலாம் வச்சு விசேஷ வீட்டில் நமக்கு பொரியல் வைப்பாங்கள்ல, அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இன்றைக்கி நான் 1/4 கிலோ அளவுக்கு வேக வச்ச உருளைக்கிழங்கு தோல் உரித்து எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 100 கிராம் அளவுக்கான பச்சை பட்டாணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு வேளை காஞ்ச பட்டாணியாக இருந்தால் நீங்கள் வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்ததாக இதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு ஃப்ரை பேனில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். சின்ன துண்டு பட்டை, கிராம்பு 2 கல்பாசி, ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கசகசா, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, இது எல்லாத்தையும் நல்லா புரிகிற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ நம்ம சேர்த்த கசகசா, பெருஞ்சீரகம் எல்லாம் வெடிக்க ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போது இது நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இது கூடவே ஒரு 3-4 பல் போல் பூண்டு, ஒரு சின்ன சைஸ் அளவுக்கான இஞ்சி, காரத்துக்கு 2 பச்சை மிளகாய், கொஞ்சம் தேங்காய், இது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் போட்டுட்டு ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. அந்த பேனில் இருக்கிற ஹீட்லேயே நம்ம அந்த தேங்காய் பொட்டுக்கடலை எல்லாம் சூடாகிட்டு இருக்கும். அப்போ நமக்கு அரைக்கும் பொழுது ஈஸியாகிடும். இப்போ இது சூடு ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம். இந்த பேஸ்ட் அரைக்கும் பொழுது நல்ல வாசனையாக இருக்கும். நம்ம சேர்த்துருக்க எல்லா பொருளுமே தேவைக்கேற்ப கொஞ்சம் தண்ணி சேர்த்து ரொம்பவும் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிடாமல் லைட்டாக அங்கங்கே கொரப்பாக இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு அந்த மசாலா கூட நம்ம பொரியல் சாப்பிடும் பொழுது நல்லாயிருக்கும். ரொம்ப வளவலன்னு அரைச்சிட்டோம் அப்படின்னா அது ஒரு மாதிரி இருக்கும், சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. அடுத்ததாக ஒரு வாணலில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக கடுகு, கருவேப்பிலை பொரிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கி வரணும். அது வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. பாருங்கள், வெங்காயம் வதங்கிடுச்சு. இது கூட நம்ம எடுத்து வச்சுருந்த பச்சை பட்டாணி, வேக வச்சு எடுத்து வச்ச உருளைக்கிழங்கு, தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருந்த மசாலா அதையும் இது கூடவே சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸி ஜாரையும் கழுவி ஊற்றிக்கலாம். நம்ம பச்சை பட்டாணி ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறது தான் சேர்த்துருக்கோம், சீக்கிரம் வெந்துடும். அப்புறம் உருளைக்கிழங்கும் வேக வச்சது தான், அதனால் ரொம்ப அதிகமான தண்ணி சேர்க்காமல் ஒரு 1/2 கிளாஸு அளவுக்கான தண்ணி தான் நான் சேர்த்துருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். இது மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விட்டால் தான் நமக்கு உருளைக்கிழங்குல அந்த மசாலாலாம் நல்லா சோர்ந்து வரும். அப்பப்போ கிண்டி கொடுங்க. ஏன்னா தேங்காய் பொட்டுக்கடலை எல்லாம் திக்னஸ் உடனே ஆகிடும். நம்ம கிண்டி கொடுக்காமல் விட்டுட்டோம் அப்படின்னா அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிரும். பாருங்கள், கொஞ்சம் நேரத்தில் எனக்கு தண்ணி நல்லா சுண்டி இந்த அளவுக்கு ஆயிடுச்சு. ரொம்பவும் ட்ரையாக இருந்தால் சாப்பிட நல்லா இருக்காது. இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா ஆறுனதுக்கு அப்புறம் இது இன்னும் கொஞ்சம் கெட்டியாகும். ஒருவேளை உங்களுக்கு காரம் கம்மியாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆனால் பெப்பர் போட்டுக்கோங்க. மிளகாய்த்தூள் போட்டால் நமக்கு அந்த ஒயிட் கலர் வராது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே சூப்பரான டேஸ்ட்டில் சிம்பிளாக நம்ம விசேஷ வீட்டில், கல்யாண வீட்டில், பந்தியில் வைக்கிற ஸ்டைலில் உருளைக்கிழங்கு பட்டாணி பொரியல் ரெடி ஆயிடுச்சு.